இந்த மாதத்தில் உங்கள் வாஞ்ச, உங்கள் ஏக்க பெருமூச்சு, உங்கள் தாகம் எல்லாமே அவராக தான் இருக்கணும். நீதானே என் பலன், நீதானே என் கோட்டை, நீதான் என் அரண். தகப்பனே, நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் சுத்த கிருபை ராஜா என்று உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை எல்லாத்தையும் அப்பாட்ட ஒப்படைச்சிட்டு, அப்பாட்ட அர்ப்பணிச்சிட்டு, என் வாஞ்சையெல்லாம் நீங்கள் தான், என் ஏக்கமெல்லாம் நீங்கள் தான் என்று நீ சொல்லும்போது, என்று நீ பேசும்போது, என்று நீ தியானித்து பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, நீ எல்லாவற்றையும் என்கிட்ட ஒப்படைச்சனால, நீ முழுவதுமாக என்னை சார்ந்து இருப்பதனால, நீ முழுவதுமாக என்னை பற்றி கொண்டு இருப்பதனால, நான் தான் உனக்கு பலன் என்று நீ சொல்லுவதனால, நான் தான் உன் வாஞ்சை என்று நீ சொல்வதனால, நான் உனக்கு இதுவரை இல்லாத மடை திரண்ட வெள்ளம் போல உனக்குன்னு அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தேன். உனக்குன்னு அநேக ஆசீர்வாதங்களையும், உனக்குன்னு அநேக பலனையும், உனக்குன்னு அநேக சுகத்தையும், உனக்குன்னு அநேக ஞானத்தையும், உனக்குன்னு அநேக கிருபையும், உனக்குன்னு அநேக ஐஸ்வர்யத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் இதுவரை அதுக்குண்டான அந்த தகுதி, அதுக்குண்டான அந்த பெற்றுக்கொள்வதற்குண்டான அந்த தகுதி, அந்த அந்த எண்ணம், அந்த விசுவாசம், அந்த வாஞ்சை உனக்கு இல்லாமல் இருப்பதனாலே நான் என்ன பண்ணிட்டேன், அதை ஸ்டாப் பண்ணி வச்சேன். ஆனால் இந்த மாதத்தில் உன் பேச்சும், உன் மூச்சும், உன் நினைவும், உன் ஏக்கமும் எல்லாம் என்னையே சார்ந்து இருப்பதனால, உன் வாஞ்சையெல்லாம் நான் தான் நீ சொல்லுவதனால, என் பலனெல்லாம் நான் தான் நீ சொல்லுவதனால, இதோ இதோ இதுவரை நீ எதிர்பார்த்த காரியம் அத்தனையும் உனக்கு இந்த மாதத்தில் கொடுக்கும்படியான அநேக கதவுகளை உனக்கு திறந்து விடுகிறேன். அநேக கதவுகளை, மூடப்பட்ட கதவுகளை உனக்கு நான் திறந்து விடுகிறேன். இந்த மாதம் திறந்த வாசலை உனக்கு நான் திறந்து வைக்கிறேன். யாரும் பூட்ட முடியாது, யாரும் அடைக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புத வாசல், அதிசய வாசல், வெற்றியின் வாசல், விடுதலையின் வாசல் உனக்காகவே 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 நான் திறந்து விட போறேன். இரும்பு தாழ்ப்புகளை முறித்து, வெண்கல கதவுகளை உடைத்து, உனக்காக பொக்கிஷங்களை திறக்கும்படியான வழிவாசல்களை திறக்கும்படியாக அநேக மனித உள்ளத்தில் உனக்கு தயவை கொடுக்கிறேன்.